நிலா, ராகவ் கிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நிலா வந்து சோழன் கிட்ட பேசுறாங்க. "எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் கோவம்லாம் படல. யார் மேலயும் கோவப்படுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் கோவம்லாம் படல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எப்பயும் போல தானே பாண்டியும், பல்லவனும் உங்கள பத்தி கலாய்ச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் ஏன் புதுசா கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாங்க. எனக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படித்தானே? நான் சிரிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, கோவப்படவும் கூடாது அப்படின்னா, நான் என்ன மனுஷன் தானே நானும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் உணர்வுகள் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சோழன் இப்ப இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையே. ஏன் கோவப்படுறீங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கே இப்ப இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. நான் கோவப்படவும் கூடாது, இந்த வீட்ல சிரிக்கவும் கூடாது. அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீங்க ஏதோ ஒரு பெரிய அப்செட்ல இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பேசுறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கருந்து போயிர்றாங்க. ஸோ மறுநாள் வந்து சேரன் கிட்ட வந்து நிலா சொல்றாங்க, "இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போலண்ணே, லீவ் போடலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் எதுக்கு என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லண்ணே தல ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. நேத்து ஒரே தலைவலியா இருந்துச்சுல்ல, இன்னைக்கு கோல்டு வேற பிடிச்சிருக்குண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஜலதோஷமாப்பா? சரிப்பா உனக்கு நானு கசாயம் போட்டு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பயும் சோழன் எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்கிறாங்க. "என்னாச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்குறாங்க. "இல்ல பல்லவா, நீ மட்டும் இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு வா. நான் கொஞ்சம் லீவு கேட்டிருக்கிறேன் இன்னைக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க ராகவ் வந்துடுறாங்க. "என்ன ராகவ் இவ்வளோ வேகமா வந்திருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. "இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்ல, லீவுன்னு சொல்லி சொன்னீங்க. அதான் என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி தான் வேகமா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சோழனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த இதுக்கு தான் நேத்தே பயங்கரமா டென்ஷன் ஆனேன். இப்ப இவன் இப்படி பண்றானே சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா கோல்டு பிடிச்சிருக்கு அவ்வளதான். அதுக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு லீவ் போடலான்னு நெனச்சேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல ராகவ். நான் நார்மலா தான் இருக்கிறேன். நல்லா தான் இருக்கிறேன். என்ன சின்னதா ஒரு ஜலதோஷக்கு ஜலதோஷம் பிடிச்சதுக்கு கூடயா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி கொஞ்சம் நான் உங்க கூடவே இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகல அப்படின்னு சொல்லும்போது, சரணுக்கு அப்படியே சோழன பார்க்குறாங்க. பயங்கரமா கடுப்புல இருக்கும்போது, நிலாவும் சோழன பார்க்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எங்க வீட்ல தான் இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. எல்லாரும் பார்த்துக்குருவாங்க. நீங்க போங்க ஆஃபீஸ்க்கு. எனக்காக நீங்க எதுக்கு வந்து இங்கே இருக்கணும்? நீங்க கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நிலா நீங்க, நாங்கன்னு பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் எப்படி அங்க இருக்க முடியும்? நிம்மதியா என்னால வேலை பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, இல்ல சார் நாங்க தான் இருக்கோமே. நாங்க பார்த்துக்குருவோம் நிலாவ. நீங்க உங்களுக்கு ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருக்கும்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதானே என்னைய பார்க்குறதுக்கு தான் எங்க வீட்ல ஆட்கள் இருக்காங்கல்ல. நீங்க எதுக்கு ராகவ் எனக்காக இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? பரவால்ல நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க அப்டின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. அப்படியா! சரி உடம்ப பார்த்துக்கிருவீங்களா? ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க சரியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பும்போது, சோழன் வந்துட்டு பின்னாடியே போறாரு. அ இப்போ ராகவ் வந்து சோழன் கிட்ட பேசுறாங்க. "நேத்து அத்தன தடவ ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. நிலாவ பத்திரமா வீட்ல கூட்டிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் போடணும்னு சொன்னேல்ல. ஒரு வார்த்த கூட நீ ஃபோன் போடவே இல்ல. சரி நான் தான் பண்றேனே, நீ அதையும் எடுக்கல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நேத்து சொன்னேன்ல நானு ஏற்கனவே தலைவலிக்குன்னு சொல்றாங்க. எனக்கு வீட்டுக்கு வந்து ஃபோன் அடின்னு தானே சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் நீ ஃபோன் போட்டோனேலாம் என்னால எடுத்துட்டு இருக்க முடியாது. இன்னொரு தடவ இந்த நிலாவ பார்க்குறதுக்கு இந்த வீட்டு பக்கம் வர்ற வேல வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது நிலாவ பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்யா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சோழனுக்கு சொல்லணும்னு தான் தோணுது. பட் இருந்தாலும், "நீ வரக்கூடாது. இது என் வீடு. என் வீட்டுக்கு யார் வரணும், வரக்கூடாதுங்கிறத நான் தான் சொல்லுவேன். நீ இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. "ஓ! அதனால சொல்றியா? நிலா இங்க இருக்கிறதுனால இப்படி சொல்றியா? சரி பார்த்துக்குருவோம். சரி நான் வர்றதுனால உனக்கு என்ன இப்ப பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவ்வளதான் நீ வர்றதே எனக்கு பிடிக்கல. நீ வரக்கூடாதுன்னா அவ்வளதான்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், ராகவ் இருந்துட்டு "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாரு. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாவே நிலா ரெஸ்ட் எடுக்குறாங்க. சோழனுக்கு அப்பயுமே பயங்கர கடுப்புல தான் இருக்குறாங்க. மறுநாள் வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்லண்ணே நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு நிலா வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாங்க. அப்போ ராகவ் வந்துட்டு, "என்ன நிலா இப்ப பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எதுக்கு ராகவ் இத்தன ஃபோன் அடிச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல உங்களுக்கு அப்படி அங்க என்னாச்சு, ஏதாச்சுன்னு நெனச்சுட்டு தான் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிருச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாங்க. "நீங்க ஏன் இப்படி ட்ரீட் பண்றீங்க? எல்லாரும் மாதிரி தானே எனக்கும் நான் என்ன சின்ன குழந்தையா? என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம எங்க வீட்ல தான் எங்க எல்லாருமே இருக்காங்களே, அவங்கலாம் பார்த்துக்குருவாங்கல்ல. நீங்க ஏன் இவ்வளோ தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் இல்ல நிலா. நான் வந்து சும்மா ஏதோ ஒரு பாசத்துல தான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி இன்னைக்கு ஒர்க் பார்த்துருவீங்களா? இல்லைன்னா இன்னைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு" சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல. அது சின்ன சின்ன கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. அத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வேலைய பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இப்போ ராகவ் வந்து நிலாவ கூப்பிடுறாங்க கேபினுக்கு கூப்பிட்டுட்டு, "என்னாச்சு ராகவ்? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு?" "இல்ல நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லவும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் பரவால்ல. அவ நீங்க வந்து ஒருக்கா பார்த்துருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராகவ். நான் கண்டிப்பா பார்த்துருவேன்." "எதுக்கு ராகவ் நீங்க இவ்வளோ தூரம் பேசுறீங்க? நீங்க என்னைய ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆனா எங்க வீடு வரைக்கும் வந்து என்னைய இப்படிலாம் பார்த்துக்கிறணும், வச்சுக்கிறணும்னு ஒரு அவசியமும் இல்லையே. மத்த ஸ்டாஃப்க்கு யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா இப்படித்தான் நீங்க வீட்ல போய் பார்ப்பீங்களா? அப்ப ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து குடுக்குறாங்க. அதுல வாட்ச் இருக்குது. "என்ன ராகவ் இது வாட்ச் இருக்கு. என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இது உங்களுக்கு தான் சின்னதா ஒரு கிஃப்ட் குடுக்கலான்னு நெனச்சேன். உங்களுக்காக தான் அன்னைக்கு டின்னரே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் நீங்க சரியா சாப்பிடல. இப்போ அதனால தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச குடுக்குறாங்க. "இல்ல எனக்கு இந்த கிஃப்ட் வேண்டாம். இவ்ளோ காஸ்ட்லியான வாட்ச்லாம் நான் இதுவரைக்கும் போட்டது கிடையாது. எனக்கு விருப்பமும் இல்ல. அந்த மாரிலாம் எதுவும் போட மாட்டேன். இந்த மாரி தான் சாதாரணம் தான் போடுவேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா நான் எது குடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு எல்லா இடத்துலயும் தேடி பிடிச்சு உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்தேன். அதையும் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதையும் வேண்டான்னு சொல்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அ ராகவ் வந்து கேட்குறாங்க. "இல்ல நீங்க எதுக்காக எனக்கெல்லாம் இதுக்காக வாங்கி குடுக்குறீங்க? நம்ம ஆஃபீஸ்ல எத்தனையோ பேரு அவங்களோட ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க குடுத்துருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, கண்டிப்பா இது எல்லாமே நாங்க வந்து செலிப்ரேட் பண்றது தான். இது சாதாரணமா நடக்கிறது தானே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ராகவ் இருந்துட்டு, "இல்ல இவ்ளோ காஸ்ட்லியான வாட்ச்லாம் எனக்கு வேண்டாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. "இல்ல இது கம்பெனில யார் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் நாங்க வந்து கிஃப்ட் பண்ணுவோம்ன்னு" சொன்னதுனால, நிலா வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துருக்கும்போது திவ்யா பார்க்குறாங்க. "ஏய் வாட்ச் சூப்பரா இருக்குடி! என்ன பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்குது. ராகவ் உனக்கு பிரசன்ட் பண்ணதா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா. அந்த எல்லாருக்குமே இந்த மாரி குடுத்ததே கிடையாது. நானும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ட எனக்கெல்லாம் குடுத்ததே கிடையாது. சின்னதா ஒரு டின்னருக்கு கூட அரேஞ்ச் பண்ணது கிடையாது. எப்படி பண்றாரு பார்த்துக்கோ! இதெல்லாம் உனக்கு ஸ்பெஷலா நடக்குது." அப்படின்னு சொல்லும்போது, நிலா வேகமா அந்த வாட்ச எடுத்துட்டு மறுபடியும் ராகவ் கிட்ட போறாங்க. "எனக்கு இந்த வாட்ச் வேண்டாம் ராகவ்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு நிலா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நீங்க நம்ம ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாரி கிஃப்ட் குடுத்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ராகவ் இருந்துட்டு, "இனிமே நான் வந்து எதையுமே மறைக்கிறதா இல்ல. நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சொல்லுங்க ராகவ் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் உங்கள லவ் பண்றேன் நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ராகவ் சொல்றீங்க? என்ன பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா நான் உங்கள வந்து ரொம்ப லவ் பண்றேன். நான் வந்து நீங்க இருந்தா என் கூட இருந்தா லைஃப் நல்லாருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னோட பிசினஸும் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்க இப்பயே இதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்களும் நல்லா யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆனா என்னோட காதல கண்டிப்பா நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. "என்னடா இது! இவன் நம்மகிட்ட வந்து இப்படி சொல்லிட்டானே!" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிலா இந்த இடத்துலயாவது, "இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு சோழன் கூட" அப்படின்னு சொல்லி சொல்லணும். பட் அவங்க எதுவுமே சொல்லாம, ஒரு வேள அப்படி சொன்னோம்னா வேலை கீல போயிருமோ என்னமோ நெனச்சாங்களோ என்னமோ, அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, அமைதியா அந்த வாட்ச அந்த இடத்துலயே வச்சுட்டு, அப்படியே கேபின்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. திவ்யா வந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.